ஈரானில் சிக்கிய தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் எனவும் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் இந்தியா திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய 651 தமிழக மீனவர்கள் சிக்கி தவித்து வருவதாகவும் இவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்பவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மாண்புமிகு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். குறிப்பாக இந்த கடிதத்தில் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கு உரிய தூதர நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். குறிப்பாக மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழலில் ஏற்பட்டுள்ள சவால்கள் காரணமாக ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்திய மீனவர்களின் நிலை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த கடிதம் மூலமாக ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப உரிய நடவடிக்கைகளை எடுக்க ஒன்றிய அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து 498 மீனவர்களும், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து 78 மீனவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து 72 மீனவர்களும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து 3 மீனவர்கள் ஆக மொத்தம் தமிழ்நாட்டை சேர்ந்த 651 மீனவர்கள் தற்போது ஈரானில் சிக்கி தவிப்பதாகவும் அங்கு அதிகரித்து வரும் போர் சூழல் காரணமாக அவர்கள் கடும் சிரமத்திற்கு எதிர்கொண்டு வருவதோடு தமிழ்நாட்டை திரும்ப முடியாமல் உள்ளனர் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பை குறித்து தகவல் ஏதும் இல்லாத காரணத்தினால் தாயகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர் என்றும் மீனவர்கள் தாயகம் திரும்பவும் செய்திக்காக அவர்கள் காத்திருப்பதாகவும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கு நிலவும் பதட்டமான சூழலில் சிக்கியுள்ள மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்பிட அரசின் உதவியை நாடுவதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மனிதாபிமான விஷயத்தில் ஒன்றிய வெளியுறவு அமைச்சகத்தின் விரிவான தலையீடு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினருக்கும் மிகுந்த ஆறுதலை தரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கடிதத்தில் ஈரானில் சிக்கி தவிக்கும் மீனவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தவும் அவர்களின் நலனை உறுதிப்படுத்திடவும் அவர்கள் பாதுகாப்பு இந்தியா திரும்புவதற்கான தேவையான தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.